வணக்கம் நண்பர்களே, என்னோட மினிவா பார்க்கலாமா? நேற்று ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால தலையில தண்ணியே படக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால ஹெட் மாஸ்க்லாம் போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டேன். இன்னைக்கு சென்னை கிளம்பணும். அதனால காலையிலே எழுந்து பாட்டி தோசைலாம் ஊற்றி கொடுத்தாங்க. நானும் அவசரத்தில் நின்றுனே சாப்பிட்டு தம்பியை போய் எழுப்பினா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்னாதுன்னு கேட்டா, இன்னைக்கு நீ மாமா கூட தான் போறா, அவர் சென்னைக்கு போறாரா, ஸோ போற வழியில ட்ராப் பண்றாருன்றான். நானும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அம்மா பொட்டுலாம் இட்டு விட்டாங்க. அப்படியே பாதி தூக்கத்தில் தலையில தூக்கின்னு போயிட்டு மாமா கிட்ட ட்ராப் பண்றேன்னு சொன்னா அவனும் ட்ராப் பண்ணிட்டான். சரி, நானும் மாமா கூட கார்ல உட்காந்து லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டே வந்தேன். போற வழியில தான் சொல்றாங்க இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டிக்கு ஒரு பாய் பாயை சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல நான் பெப்சியை வாங்கி குடிச்சிட்டு திரும்பவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த போற வழி இந்த பிளேஸை பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த இடம் உங்களுக்கு எங்கன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பேக்கெல்லாம் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடும் சொல்லிட்டு வெளில பார்த்தா சூரியன் சுட்டு எரிக்கிறான். அதனால சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டாப்புக்கும் வந்தாச்சு. மாமா நம்மள டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே ஆட்டோவை பிடிச்சி அடுத்த ஸ்டாப்புக்கு போக வேண்டிய கேப்ல நண்பனுக்கு ஃபோன் அடிச்சு வாடா நண்பா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க சொன்னேன். அவனும் சொன்ன நேரத்தில் கரெக்டாக வந்து நின்ட்டான். 2 பேரும் போயிட்டு சிக்கன் பிரியாணி தந்தூரிலாம் சாப்பிட்டு தம்பி போற வழியில என்ன ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதுன்னு சொன்னா அவனும் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். நானும் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஈவினிங் டைம் வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கிட்ட வரப்போ வண்டி வேலை வச்சிச்சு. திரும்ப அவனுக்கே கால் பண்ணி வர சொல்லி அவனே ஏதோ பண்ணா ஒன்றும் பண்ண முடியல. அதே டிப்ரெஷனில் போயிட்டு தலையை ஒரு டீயை குடிச்சிட்டு வண்டி ஓரமாக விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் 2 பேரும். இந்த சன்செட்டை பாருங்களா, செம அழகாக இருக்குல்ல. அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா குப்பையாக இருந்துச்சு. அதெல்லாம் பெருக்கிட்டு திரும்ப நண்பன் கூட்டான் வாடா போய் விட்ட வண்டி எடுத்துன்னு வரும்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் போயிட்டு தள்ளின்னு வந்து வீட்டில் விட்டு அப்படியே அதே டிப்ரெஷன் மோடில் சாப்பிட்டு தூங்கிட்டேன். குட் நைட்.